நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி கடை படத்தோட ஒரு சின்ன விமர்சனத்தை பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் இயக்கி நடிச்சிருக்காரு. ஏற்கனவே இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. இவர் ஒரு வெற்றி இயக்குனர் வரிசையில் இருக்காரு. அதனால அவருக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், நமக்கு ஒரு டென்ஷன். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இவர் பேங்காக்ல வேலை செய்யற ஒரு கேரக்டர்ல வராரு. அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க, பேங்காக்ல வேலை செய்யும் போது சில சந்தர்ப்ப காரணமா இவர் ஊருக்கு வர்றாரு. சொந்த ஊருக்கு வர்றாரு. தேனியில சொந்த ஊருக்கு வரும்போது அங்க வந்து அவங்க அப்பா பரம்பரையா ஒரு கடை நடத்திட்டு வர்றாரு. அந்த கடையை வந்து பாத்துக்கிற ஒரு பொறுப்பு இவருக்கு சேருது. இந்த கடையை எடுத்து நடத்தணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இவர் வந்து ஏற்கனவே அந்த வெளிநாட்டுல இருக்கும்போது அந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக பேசியிருப்பாங்க. சத்யராஜ் ஒரு பெரிய தொழில் இருப்பார். அவரோட பொண்ணை வந்து இவருக்கு கல்யாணம் பண்றதுக்கு போயிருப்பாங்க. இவர் வந்து அந்த கல்யாணம் நின்று போறதுனால அவரோட தம்பி அருண் விஜய் வந்து தேனிக்கு வர்றாரு. வந்து இவரை வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்றாரு. இவர் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போனாரா, இவர் வெற்றி கடை ஆரம்பிச்சாரா இப்படின்றதுதான் கதை. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தனுஷ் ஓப்பனிங்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஆக்சுவலி தனுஷ் டைரக்ஷன்ல ஒரு படம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் வடிவமைப்பு, அவரை வந்து பில்டப்பா கிரியேட் பண்றது, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே இல்லாம ஒரு டைரக்டர் அந்த கேரக்டருக்கு என்ன கொடுக்க முடியும், அந்த ஒரு கேரக்டருக்கு உண்டான விஷயத்த மட்டுமே இவரு கொடுத்திருக்காரு. ஒரு நல்ல ஒரு இயக்குனரா அவர் சிந்திச்சிருக்காரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு ஓப்பனிங் கூட ஒரு பெரிய பில்டப்போட அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கலாம். அது இல்லாம ஒரு அற்புதமான வந்து ஒரு இயக்கம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல மிகப்பெரிய தொழிலதிபரா ரொம்ப சூப்பரா இருக்காரு. அதே வந்து அவரோட கேரக்டர் இங்க வந்து பெருசா வந்து இதாகல. அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா தனுஷ்க்கு அப்பாவா நடிச்சிருக்கவர் வேற யாரும் இல்ல, நம்ம ராஜ்கிரண். அவர் ஏற்கனவே சொல்ல வேணும் அவரோட நடிப்புக்கு. இதுல வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காரு. காலையில ஒரு ஒரு இட்லி கடை அப்படின்னு சொன்னா ஒரு ஹோட்டல் எடுத்தனால சாதாரணமா காலையில அதிகாலையில ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு தண்ணி பிடிக்கிறது, மாவாட்டுறது, அதெல்லாம் ரெடி பண்ணாதான் வந்து 7 மணிக்கு வந்து அந்த கடையை வந்து ஓபன் பண்ணி காஃபி, டீ, சாப்பாடு, டிஃபன் அப்படின்னு கொடுக்க முடியும். அந்த மாதிரியான இது பண்ணிடுறாரு. தனுஷ் வந்து ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்காரு, என்னோட அனுபவம், நான் போய் நிறைய பார்த்த வகையில நான் அனுபவத்தான் கதையா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த படம் வந்து அவர் உணர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு ராஜ்கிரணோட கேரக்டர். அது மாத்திரம் அல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பார்த்திபன் நடிச்சிருக்காரு. சமுத்திரகனி பண்ணியிருக்காரு. வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு சமுத்திரகனி ஓரளவுக்கு மேட்ச் ஆகுறாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பார்த்திபன்லாம் பெருசா இன்னும் கொஞ்சம் கூட பார்த்திபன் எல்லாம் பயன்படுத்தி இருக்கலாம். ஏன்னா பார்த்திபன்லாம் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், கொஞ்சம் பார்த்திபனா பயன்படுத்தி இருக்கலாம். இளவரசு வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒளிப்பதிவு வேற லெவல்ல இருக்கு. அதே மாதிரி மியூசிக் வழக்கம் போல நல்ல அருமையான பாடல்கள், மெலோடிஸ் கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா இட்லி கடை படம் அற்புதமான படம். இது வரைக்கும் வந்து இளைஞர்களுக்காக படத்தை கொடுத்துட்டு இருக்கிற தனுஷ் இந்த படத்தை வந்து குடும்பத்திற்காக கொடுத்துருக்காரு. ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம் வந்து ரொம்ப நாளாச்சு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட போய் உட்கார்ந்து தியேட்டர்ல பாருங்க. அற்புதமான ஒரு படம், பார்க்கலாம்.